எண்ணும் எழுத்தும். என்ன குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன டீச்சர் எவ்வளவு பெரிய வில்லு? நீ வில்லுப்பாட்டு சொல்ல போறோம்ப்பா. இந்த வில்லு எங்கயாவது பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? அப்படியா? நாமளும் இன்னைக்கு ஒரு வில்லுப்பாட்டு பாட போறோம். அப்படியா? நாமளும் இந்த வில்ல வச்சு ஒரு பாட்டு பாடலாமா இன்னைக்கு? சரி, நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க யாரு யாரு சொல்லுங்க. அப்பா, தாத்தா, பாட்டி, தங்கை. நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்க, நாம மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கறத இந்த வில்லு பாட்டுல பார்க்க போறோம். பார்க்கலாமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அந்தருள் வாய்க்காலை மகளே, தான தந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அந்தருள் வாய்க்காலை மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல தொடுதல் எதுவென்றே நானும் சொல்றேன் கேட்டுக்கங்க. நல்ல தொடுதல் எதுவென்றே நானும் சொல்றேன் கேட்டுக்கங்க. அம்மா அப்பா அழைப்புத்தான் நல்ல தொடுதல் தெரிஞ்சுக்கங்க. அம்மா அப்பா அழைப்புத்தான் நல்ல தொடுதல் தெரிஞ்சுக்கங்க. நல்ல தொடுதல் எதுவென்றே நானும் சொல்றேன் கேட்டுக்கங்க. குடும்ப உறுப்பினர்கள் பயணித்தல் கை கொடுக்குவதும் நல்ல தொடுதல். நம்மை பாதுகாப்பாய் உணர்வு செய்யும் தொடுதல் மட்டுமே நல்ல தொடுதல். நல்ல தொடுதல் எதுவென்றே நானும் சொல்றேன் கேட்டுக்கங்க. நல்லவேன்னு ஒண்ணு இருந்தா நல்லவேன்னு ஒண்ணு இருக்கும் தானே? தவறான தொடுதல் எதுவென்றே இந்த தருணத்தில் நாமே தெரிந்திடுவோம். நம்மை நாமே காத்திடுவோம். நாட்டில் விழிப்புணர்வு தந்திடுவோம். தவறான தொடுதல் எதுவென்றே இந்த தருணத்தில் நாமே தெரிந்திடுவோம். நம்மை நாமே காத்திடுவோம். நாட்டில் விழிப்புணர்வு தந்திடுவோம். அந்நியர் யாராய் இருந்தாலும் நம்மை தொடக்கூடாது என்று சொல்லிடுவோம். மறைமுக பாரத்தை தொட வந்தால் நாம் கூச்சலிட்டு கத்திடுவோம். தவறான தொடுதல் எதுவென்றே இந்த தருணத்தில் நாமே தெரிந்திடுவோம். நம்மை நாமே காத்திடுவோம். நாட்டில் விழிப்புணர்வு தந்திடுவோம். இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோங்கப்பா. உங்களிடம் தவறா நடக்க சில இழிவான தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க. உங்க அம்மா அடிபட்டு மருத்துவமனையில இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏ பாப்பா, என் கூட வந்து இந்த முகவரியை காட்டுன்னு சொல்லலாம். இனிப்பு பிஸ்கெட்டுன்னு ஏதாவது வாங்கி கொடுத்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணலாம். கண்ணாமூச்சி விளையாட்டு, டாக்டர் விளையாட்டு விளையாடலாமான்னு உன்னை தொட முயற்சிக்கலாம். இப்படி எந்த வழியில உங்ககிட்ட வந்து தப்பா நடக்க முயன்றாலும் நீங்க எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேட்டுக்கோங்க. தினந்தோறும் நடக்கிற விஷயத்த உங்க பெற்றோர்கிட்ட சொல்லிடணும். யார்கிட்ட சொல்லணும்? சொல்லுவீங்களா? முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? வேற யாரிடமும் நம்ம தொலைபேசி எண்ணையோ முகவரியவோ கொடுக்கவே கூடாது. தெரியாதவங்க என்ன செய்யக்கூடாது? முகவரியை தெரியாதவங்க கொடுப்பீங்களா? தொலைபேசி என்ன தெரியாதவங்க கொடுப்பீங்களா? நல்ல பிள்ளைங்க.
இப்ப மேலும் தேவைப்பட்டால் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு 10, 9, 8 குழந்தைகளின் பாதுகாப்புக்கு மாணவர்களின் உதவி எண் 144 17 சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சேவை 24 மணி நேரமும் இலவசமா செயல்படுது. இந்த விளம்பரத்தை நீ எங்கேயாவது பார்த்திருக்கீங்கல்ல? எங்க பார்த்திருக்கீங்க? நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? வெரி குட். ஏன்னா அதை பார்த்திருக்கீங்களா? பார்த்தோட விட்டுறக்கூடாது. அது தேவைப்படும் போது பயன்படுத்தணும் தான் நம்ம கண்ணில் படுற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அது எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. சரி, இதையும் மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இப்ப நான் சொல்ற 3 விஷயத்தையும் செய்யணும். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓடிவிடு, கூச்சலிடு, உதவிகே. ஓடிவிடு, கூச்சலிடு, உதவிகே. ஓடிவிடு, கூச்சலிடு, உதவிகே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த இன்னைக்கு நாம இந்த வில்லுப்பாட்டு மூலமா நல்ல தொடுதல், தவறான தொடுதல், தொடாதிருத்தல், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க தான் கத்துக்கிட்டீங்க. மற்றவங்களுக்குலாம் இது தெரியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு நாம இதை போய் சொல்லணும். சொல்லுவீங்களா? முதல்ல வீட்டுக்கு போன உடனே அம்மான்னு சொல்லணும். அம்மா, இன்னைக்கு நாங்க ஒரு வில்லுப்பாட்டு படிச்சோம்மா, இந்த பாட்டுல வந்து நாங்க இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்மா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லணும். உங்க அக்காங்க இருக்காங்கல்ல, அக்காங்கிட்ட சொல்லணும். தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லணும், உங்க நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லணும். சரியா? சொல்வீங்களா? நல்ல பிள்ளைங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இந்த விழிப்புணர்வை நீங்க பேருக்கு எல்லாருக்கும் நீங்களும் சொல்லணும். சொல்லலாமா?